ஆதி பராபரமே அளித்தருளும் சுகம் விஞ்ஞான ஆதி பராபரமே ஆதவயவ முதல் பணிவாய போதியத்தே அளித்தருளும் சுகம் விஞ்ஞான ஆதி பராபரமே பால்ய பருவ முதல் பணிவாய போஸ்தல வேலை அதை மேலாய் வேண்டி உழைத்திட்ட போற்றும் தென்னிந்திய போஸ்தலராய் விளங்கும் போற்றும் தென்னிந்திய போஸ்தலராய் விளங்கும் சாத்தும் கவாண்டபி சுவாமி அவர்களுக்கு அளித்தருளும் சுகம் மெய்ஞான ஆதி பராபரமே. ஜபத்தை எடுத்துக்கொள்ளும் ஜபத்தை தாமஸ் கவாண்டாக்கி அடிகளார் அருளாளர்களுக்கு உயர்த்தப்பட ஜபம். அனைத்தையும் படைத்து பராமரிக்கும் இறைவா, உம்மை போற்றி புகழ்கிறோம். தென்னிந்தியாவில் ஏழை எளிய மக்களின் வாழ்வு உயர அருட்தந்தை தாமஸ் கவாண்டாக்கியை பாரிஸ் அந்நிய மறைபோதக சபையிலிருந்து தேர்ந்தெடுத்தீரே. அறியாமையாலும் ஏழ்மையாலும் மக்கள் மடிந்து விடாமல் இருக்க நம்பிக்கை கொள் விடாதே என்னும் விருது வாக்கால் கல்வி பணியை கட்டி எழுப்பிட அவருக்கு வரங்கள் பல தருகிறேன். ஆசிரியர் வேதியர்களை உருவாக்கி தமிழக திரு அவையில் கல்வி கல்வி மற்றும் சமூக பணிகளை ஆக்கிட அருள் கொள்கிறேன். அவரில் நிறைந்திருந்த மரியன்மை பக்தி எங்களிலும் வளர தூண்டுகோலாக விளங்கச் செய்கிறேன். அதற்காக உளமாற உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தாயை தாமஸ் கவாண்டாக்கி அடிகளார் உம்மீது கொண்டிருந்த அசைக்க முடியாத நம்பிக்கையும் நற்செய்த அறிவிப்பு பணியில் அவர் கொண்டிருந்த தனியாத தாகமும் அவரின் புனிதமான வாழ்வும் அவர் பாங்குடன் ஆற்றிய பணிகளும் நாங்கள் உம்மீது இன்னும் அதிகமான பற்றுறுதி கொள்ளவும் அவரை போன்று வாழவும் எங்களை தூண்டுகின்றன. உண்மையை நேசித்தேன், உண்மைக்காக வாழ்ந்தேன், உண்மையை காண சொல்கிறேன் என்று வாழ்ந்த உம்மடியார் தாமஸ் கவாண்டாக்கி அவர்கள் எங்களுக்காக பரிந்து பேசி பலரும் அறியாத வகையில் அவர் ஆற்றிய புதுமைகள் வழியாகவும் ஆற்ற இருக்கிற புதுமைகள் வழியாகவும் அவர் அருளாளர் நிலைக்கு உயர்த்தப்பட அருள் கூற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். தந்தை தாமஸ் கவாண்டாக்கி அடிகளாருடைய அருளாளர் நிலைக்காக நாம் ஜெபிப்போம். விண்ணவரில் இருக்கிற எங்கள் தந்தையே, பெருக நிறைவேறுவது போல நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வதை நான் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடைய ஆசிரியர் புனித தாமஸ் கவாண்டாக்கியே புனித தாமஸ் கவாண்டாக்கியே புனித தாமஸ் கவாண்டாக்கியே சொல்லி அனுப்புகின்றார். எப்போதும் சுறுசுறுப்பாக இருங்கள், எல்லாவற்றையும் முழு கவனமுடன் செய்யுங்கள், நம்பிக்கையோடு இறைவனிடம் ஜெபியுங்கள், இறைவனின் ஆசீர் என்றும் உங்களோடு இருக்கும் என்று நமக்கு ஆசீர் வழங்கி அனுப்புகின்றார். உண்மையை நேசித்தேன், உண்மைக்காக வாழ்ந்தேன், உண்மையை காணப்போகின்றேன். அதே முழுமையாக இறைவனை நாம் முழுமையாக நேசிப்போம். அந்த இறைவனுக்காக நாம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.